வெல்கம் டு என்ட்ரி ஆப் தமிழ். நம்ம ஒரு வாரமும் இந்த நியூஸ் ஆஃப் த வீக் அப்படிங்கிற இந்த சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த வாரத்துல நடந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி நிகழ்வு தான் தொகுப்பா நம்ம இந்த நியூஸ் ஆஃப் த வீக் அப்படிங்கிற சீரீஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் இந்த எபிசோட் 1, அதாவது இந்த நவம்பர் மந்தோட ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆஃப் த வீக், இந்த எபிசோட்ல நம்ம எந்த நியூஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, அதே விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அந்த நியூஸை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் டெய்லியும் இப்போ இந்த வாரத்தில் இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாருமே எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஹெட்லைன்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜில் இந்த COP26 அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாமல் நியூஸ் பேப்பரே இருக்காது. இந்த COP26 கோஆப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. COP26 அப்படின்னா என்ன? UN கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ், இதுக்கு கீழே தான் இந்த COP நடக்குது. இது எல்லாத்தையும் பற்றி நான் பின்னாடி உங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த COP அப்படிங்கிறத கூட்டுத்தொடர் மாநாடு அப்படின்னு தமிழில் குறிப்பிடுவாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சம்மந்தமாக, அதாவது என்விரான்மெண்ட் சம்மந்தமாக வேர்ல்டு டேபிளில் நடக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து. அப்படிங்கும்போது நிறைய வார்த்தைகளுக்கு இணையான தமிழாக்கம் இருக்காது. அதாவது அந்த தமிழாக்கம் நம்ம மொழியில மொழியாக்கம் தான் பண்ணி வச்சிருப்போம், சரிங்களா? ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸோட அஃபிஷியல் லாங்குவேஜே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் தான் இருக்கும். அந்த அஃபிஷியல் லாங்குவேஜில் கண்டிப்பாக தமிழ் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற டேர்ம்ஸ் அந்த 6 அஃபிஷியல் லாங்குவேஜஸில் அவங்க அத்தன்டிகேட்டடாக டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. மீதி இருக்க டேர்ம்ஸ் நம்ம தமிழாக்கம் பண்ணி தான் வச்சுருக்கோம். நீங்கள் தமிழாக்கம், அதாவது அந்த இன்டர்நேஷ்னல் வேர்ட்ஸ்க்கான இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ், COP, அதுக்கான தமிழாக்கம், தமிழ் வேர்டும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இங்கிலீஷ் வேர்டும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? தமிழ்வானம் இதை நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தமிழ் வேர்டு, இங்கிலீஷ் வேர்டு அப்படிங்கிறது. சரி, ஓகே. இப்போ இந்த நியூஸ், அந்த COP26 அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்து இந்த எபிசோடில் டீட்டெயிலாக அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ நியூஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி ஆப் தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி என்ட்ரி ஆப் தமிழ் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நியூஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த COP26 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 26 அப்படிங்கிறத இப்போ இதுதான் நியூஸ்ல இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த நவம்பர் 8ல இருந்து ஒரு 14க்குள்ள, சரிங்களா, டேட் போட்டுருவாங்க. நவம்பர் 1ல இருந்து 12க்குள்ள இந்த மீட்டிங் நடக்க போகுது. இது ஒரு மீட்டிங், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். ஒரு நிறைய உலக நாடுகள், கிட்டத்தட்ட 195 உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்த போறாங்க. இந்த மீட்டிங்கோட மெயினான எய்ம் எது அப்படின்னா என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த COP26 அப்படின்னா என்ன அப்படின்னா, இது என்ன 26 அப்படிங்கிற நம்பர் கேட்டிங்கன்னா, இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி, அதாவது இந்த கூட்டுத்தொடர் மாநாடு அப்படிங்கிறது 26வது மீட்டிங் நடக்குது, சரிங்களா? வருஷம் நடக்கும். 26வது மீட்டிங் நடக்குது. எல்லா வருஷமும் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சில சந்தர்ப்ப சூழ்நிலை சில வருஷங்களில் நடக்காம கூட போச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பேண்டமிக் டைம்லலாம் நடக்கல. இந்த 26வது மீட்டிங் நடக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கு, சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு, டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த COP26 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி அப்படிங்கிறது எங்கே நடக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். COP26 எங்கே நடக்குது அப்படின்னா கிளாஸ்கோ, சரிங்களா? கிளாஸ்கோ அப்படிங்கிற ஒரு சிட்டி. இந்த சிட்டி எங்க இருக்கு? ஸ்காட்லாண்டில் இருக்கு, சரிங்களா? கிளாஸ்கோ அப்படிங்கிற சிட்டியில இந்த COP26 இப்போ நடந்துட்டு இருக்கு. நீங்க தற்சமயம் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நடந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த ஸ்காட்லாண்டு நடக்குது. ஆனா ஒரு வருஷமும் இந்த COP26 அந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், இந்த கூட்டத்தொடர் மாநாடுல ஒரு கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணும். ஹோஸ்ட் அப்படின்னா அந்த கண்ட்ரி தான் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்றதுல இருந்து, எல்லாத்துக்கும் இன்வைட் பண்றதுல இருந்து, அந்த இதை டெக்கோரம் மெயின்டைன் பண்றதுல இருந்து, ஓகேங்களா? அந்த மீட்டிங் ஹோஸ்ட் பண்ணுது அப்படின்னா ஹோஸ்ட் கண்ட்ரி ஒன்று இருக்கும், ஓகேங்களா? மீட்டிங் நடக்கிற பிளேஸ் வேற ஒரு கண்ட்ரில, ஹோஸ்ட் கண்ட்ரி வேற ஒரு கண்ட்ரியா இருக்கும். அப்படிங்கிற வகையில இந்த COP26ஓட ஹோஸ்ட் கண்ட்ரி, அதாவது தலைமை எடுத்து அதை நடத்துற அந்த நாடு என்ன நாடுன்னு பாத்தீங்க அப்படின்னா UK, ஓகேங்களா? UK கேபிட்டல் பெர்லின். சில இடத்துல பெர்லின்னு சொல்லியிருப்பாங்க, அதான் UK. யுனைடெட் கிங்டம், ஐக்கிய ராஜ்யம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஹோஸ்ட் பண்ணுது. யார் கூட சேர்ந்து இன் பார்ட்னர்ஷிப் வித் ஒரு கண்ட்ரி கூட பார்ட்னர்ஷிப் ஆகி, அது என்ன அப்படின்னா இட்டாலி. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். COP26 எங்கே நடக்குது? ஸ்காட்லாண்டில் நடக்குது. யார் ஹோஸ்ட் பண்ணுறா? UK ஹோஸ்ட் பண்ணுறாங்க. யார் இன்னொரு கண்ட்ரி பார்ட்னர்ஷிப் பண்ணி 2 கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு கண்ட்ரி இட்டாலி. இப்போ COP26 UN கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ். இதில் நம்ம இப்போ COP இந்த
கூட்டுத்தர மாநாடு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது லிட்டரலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது பின்னாடி இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி நிறைய எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி இந்த 26 இந்த சுற்றுச்சூழலை பற்றி நம்ம இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வச்சு இதை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயம்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னா ஒரு கன்வென்ஷன் அப்போ வந்துச்சு. சரிங்களா? இப்போ அந்த கன்வென்ஷன் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த கூட்டுத்தொடர் மாநாடு சிஓபி என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்காங்க, எதுக்கு இந்த கண்ட்ரிஸ்லாம் கூடி வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இன்னும் ஒன்றுனா பார்ப்போம். முதல்ல இந்த யுஎன்எஃப்சிசி நான் சொன்னால ஒரு கன்வென்ஷன். இந்த கன்வென்ஷன் அப்படிங்கிறது வந்து 1992 வந்து 1992ல் யுஎன்எஃப்சிசி அதாவது யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற கட்டமைப்பு மாநாடு அப்படிங்கிறது ஒன்று 1992ல் வந்து இது பண்ணி, அதாவது 1992ல் ஐடியா கொடுத்துட்டு இது எப்போ தொடருக்கு வந்துச்சு, அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா 1994ல் வந்துச்சு. ஸோ 1994ல் வந்துச்சு. இதில் என்ன எதுக்காக இந்த ஒரு யுஎன்எஃப்சிசி அப்படிங்கிற ஒரு கன்வென்ஷன் உருவாக்குனாங்க அப்படின்னா, இதுக்கு கீழே யூஎன் கண்ட்ரிஸ் இருக்காங்களா, ஐக்கிய இது ஐநா சபையோட கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த வருஷம் டிசைட் பண்றது தான் வந்து இந்த யுஎன்எஃப்சிசி. ஏன்னா வந்து காலநிலை மாறிக்கிட்டே இருக்கு, கிளைமேட் சேஞ்ச்னால வந்து நிறைய ஐலாண்ட்ஸ் எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கு, தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கு, பூமி வந்து வழக்கத்துக்கு மாற ரொம்ப ஹீட் ஆகிட்டு இருக்கு, நிறைய பசுமை இல்ல வாயுக்கள்லாம் வெளில போகுது, கிரீன் ஹவுஸ் கேசஸ் எல்லாம் போகுது. அப்படிங்கும்போது இந்த நியூஸ் வந்து பெருமளவில் வந்து இது நம்ம ரொம்ப இன்டர்நேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது இது ஒரு நாடு சேர்ந்து இது எதுவுமே பண்ண முடியாது என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ மற்ற எல்லா நாடுகளும் சேர்ந்து பண்ணணும், ஏன்னா எல்லா நாடுகளும் சேர்ந்து பண்ணாதான் குளோபை வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பார்ட்டிஸ் தான். இதில் வந்து வருஷம் நிறைய புது விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து வருஷம் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஒரு பார்ட்டிஸ்லையும், அதாவது ஒரு மீட்டிங்லையும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் முக்கியமான பார்ட்டிஸ் இருக்கும் இல்லையா, சில முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிஓபி 26 முக்கியம், ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி சில முன்னாடி நடந்த சிஓபி, ஃபார் எக்ஸாம்பிள் சிஓபி 29 அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து பாரிஸ்ல நடந்துச்சு, ரொம்ப லேண்ட்மார்க்கான ஒன்று. பாரிஸ் அக்ரிமெண்ட், பாரிஸ் அக்கார்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சிஓபி 21 அதை பற்றி நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் அந்த சிஓபி அப்படிங்கிற விஷயம் மினிமம் நியூஸ் பேப்பரில் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது வந்து ஒரு கன்வென்ஷன். சரிங்களா? இந்த யூஎனுக்கு கீழே ஒரு கன்வென்ஷன், காலநிலையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வென்ஷன். அது எதுக்கு? இந்த உலக நாடுகள்லாம் சேர்ந்து வருஷம் ஒரு நாட்டில் ஒரு மீட்டிங்கை போட்டு இனி சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுறது தான் வந்து இந்த மீட்டிங். இதுக்கு கீழே வருஷம் நடக்கிறது தான் இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இப்போ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று முக்கியமாக இந்த யுஎன்எஃப்சிசியோட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னா வந்து நிறைய எய்ம் இருக்குது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து யுஎன்எஃப்சிசி இது பேர்லேயே இருக்குது, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கிளைமேட் சேஞ்ச் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற கட்டமைப்பு மாநாடு. அப்படிங்கும்போது இந்த காலநிலையை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இல்லை பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து இந்த காலநிலையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் ஒரு மெயினான அப்ஜெக்டிவ் வந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, பசுமை இல்ல வாயுன்னு சொல்லுவாங்க. அந்த கேசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சூரிய வெளிச்சத்தை பிடிச்சி வச்சுக்கும், அதை வந்து வெளியே இடத்த விட்டு வெளியே அனுப்பாம ட்ராப் பண்ணி வச்சுக்கும். அப்படி ட்ராப் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா, நிறைய கேசஸ் இருந்துச்சுன்னா நிறைய ஹீட்டை ட்ராப் பண்ணி வச்சிடும். அப்போ இடத்த வந்து ரொம்ப சூடாயிரும். அப்போ சூடாச்சு அப்படின்னா வந்து இடத்த வந்து 1 டிகிரி செல்சியஸ் சூடானாலே வந்து நிறைய ஐலாண்ட் உள்ள போயிடும், நிறைய பனிக்கட்டிகள் கீழே போயிடும், உருகிரும், நிறைய காலநிலை மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் கான்சென்ட்ரேஷன், அதோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அட்மாஸ்பியர்ல. சரிங்களா? புவி மண்டலத்தில் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மெயினான எய்மோடு தான் இது யுஎன்எஃப்சிசி அப்படிங்கிறது வந்திருக்கு. இது வந்து ஒரு மெயினான எய்ம். நம்ம எல்லாமே இது மட்டும்தான் நினச்சக்கூடாது. சரிங்களா? இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், இந்த கிளைமேட் சேஞ்சு, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா வந்து டு எஜுகேட். சரிங்களா? எல்லாத்துக்கும் வந்து அதை பற்றின அவேர்னஸ் கொடுக்கணும். சரிங்களா? இது பற்றின எஜுகேஷன் கொடுக்கணும். கரெக்டாக இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றி என்னெல்லாம் நடக்கும், இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு வந்து அதை வந்து சொல்லணும், எஜுகேட் பண்ணணும். சின்னது வந்து ஸ்கூல்லேருந்து எஜுகேட் பண்ணணும் அப்படின்னா அதையும் ஒரு அப்ஜெக்டிவாக எடுத்திருக்கு. ஸோ நிறையா என்ஜிஓஸில், நிறைய ஸ்கூல்ஸில், காலேஜஸில், நிறைய கண்ட்ரீஸில் நான் வந்து த்ரஸ்ட் பண்ணி ஆளுகளை போட்டு இந்த என்விரான்மெண்டல் சேஞ்ச் பற்றி டிபேட்ஸ் உருவாக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணி
நிறைய எஜுகேஷன் சம்மந்தமாகவும் இந்த யூஎன்எஃப்சிசி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு 2 பாயிண்ட்னா இது. இன்னொன்று நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சிஓபி வந்து வருஷம் ஒரு ஒரு இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் எங்கே நடக்குதுன்னா யூகேல நடக்குது சிஓபி 26 யூகேல. அப்போ சிஓபி 1 எங்கே நடந்திருக்கும், ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா அதுவும் யூகேல தான் நடந்திருக்கு. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் மீட்டிங்கும் யூகேல நடந்திருக்கு, இப்போ இருக்க மீட்டிங் யூகேல நடந்திருக்கு. இனி அடுத்த வருஷமும் ஒரு மீட்டிங் நடக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? இதுதான் வந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்கான ஒரு டெஃபினிஷன். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நியூஸ் பேப்பர்லையும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த கரெக்டாக அந்த ஸ்காட்லாண்டில் அந்த மீட்டிங் எங்கே நடக்குதோ அங்கே போயிட்டு நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. இந்த கிரேட்டா தன்பர்க் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டிஸ் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஒரு சின்ன பொண்ணு வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச் எதிராக வந்து பேசி அது ரொம்ப பிரபலமாச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ப்ரொட்டஸ்ட்லாம் வந்துட்டு இருக்கும். இந்த 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 ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தலைவர்கள் வருஷம் இந்த மாதிரி தான் எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசுறாங்க. ஆனா வந்து கரெக்டான எந்த விஷயமும் பண்ண மாட்டேறாங்க. என்விரான்மெண்டல்ல வந்து பாதுகாக்கிற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேறாங்க. வெறும் ஃபேக் ப்ராமிசஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காங்க. ஃபேக் ப்ராமிசஸ், சும்மா ஒரு என்விரான்மெண்ட்டை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பெயருக்காக எல்லாரும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க. ஆனா அது ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. இன்னொன்று வந்து இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிளா பிளா டாக்ஸ் அப்படின்னு கூட, பிளாப்ளாட், அதாவது சும்மா சகட்டு மேனிக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல வரும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இது இன்னும் நல்லா எஃபெக்டிவா பண்ணுங்க, ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அழிய போகுது, ஸோ நீங்க இந்த ப்ரெசென்ட் ஜென்ரேஷன் தான் இதுக்கு காரணம், அதனால ரொம்ப எஃபெக்டிவா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 8 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 14 வயசு குழந்தை எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்காட்லாண்டில் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து இப்போ நியூஸ் பேப்பர்ல வந்து போயிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ சிஓபி 26 நமக்கு தெரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த சிஓபி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியணும். என்ன பண்ணாங்க? ஒன்றும் இல்லை, என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அதுல ஒரு லேண்ட்மார்க்கான ஈவெண்ட், ஒரு முக்கியமான ஈவெண்ட் என்னன்னா இந்த சிஓபி 21 பாரிஸ்ல நடந்தது. இதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா 2015 நடந்தது. சரிங்களா? எந்த ஆண்டு அப்படின்னா 2015 நடந்தது. இதுல வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதாவது இதுக்கு இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா இதுக்கு கீழே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நாடும் தானா முன் வந்து நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கு பேர் தான் நேஷனல் டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன், என்டிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன். ஒரு கண்ட்ரியும் ஒன்று சொல்லுவாங்க வாலண்டரியா. சரிங்களா? இது கம்பல்சரியா இல்லை, இதுதான் பண்ணணும்னு இல்லை, வாலண்டரியா அவங்களே வந்து என்டிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்போ இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா 2020 இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ பாரிஸ் அக்ரிமெண்ட் எப்போ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் இயரே வந்துருச்சு, 2020 இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துருச்சு. இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த என்டிசிஸ் ஒரு கண்ட்ரிஸும் வந்து நாங்கள் தானா முன் வந்து இந்த விஷயத்தெல்லாம் குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதுதான் வந்து நேஷனல் டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன். இப்போ அந்த வகையில் வந்து இந்தியா என்ன சொல்லுச்சு, சைனா என்ன சொல்லுச்சு, யூஎஸ்ஏ என்ன சொல்லுச்சு, யூரோப்பியன் யூனியன், ஏன்னா இதெல்லாம் முக்கியமான நாடுகள். சரி, இவங்கெல்லாம் தான் பெரிய பெரிய நாடுகள். இவங்களோட இது வந்து காலநிலை மாற்றத்தில் ஒரு பெரிய இம்பாக்டை உண்டாக்கும். இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி சொல்லிச்சு. எல்லா கண்ட்ரியும் நம்மளுக்கு ஞாபகம் படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து தேவையில்லை, ஆனால் தெரியணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா இந்தியா என்னெல்லாம் என்டிசிஸ் வந்து சொல்லியிருக்கு, அதாவது தானா முன் வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிச்சு அப்படிங்கிறத இங்கே கிறிஸ்பா இருக்கு. பின்னாடி இன்னும் டீட்டெயிலாக இருக்கு, நான் அது பின்னாடி இருக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? என்னெல்லாம் மெயினாக வந்து 30 to 35% எமிஷன் இன்டென்சிட்டி, அதாவது நம்ம எவ்வளோ தூரம் அந்த புகைகள் எல்லாம் வெளியே விடுறோமோ அந்த எமிஷன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அதை வந்து 33 to 35% குறைக்கிறோம். எப்போ இருந்து ஒரு பேஸ் லெவல், எப்போ 2005 லெவலில் நம்ம எவ்வளோ புகை விட்டோமோ ஃபார் 100% ஒரு எமிஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுல இருந்து 35% வந்து குறைச்சிடுறோம். எப்போக்குள்ள குறைச்சிடுறோம்? 2030 குறைச்சிடும். இதுதான் வந்து அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து 40% நான் ஃபாசில் ஃபியூலுக்கு மாறிடும். ஃபாசில் ஃபியூல்ஸ் அப்படின்னா வந்து இந்த கோல், பெட்ரோலியம், க்ரூட் ஆயில், வுட் எரிக்கிறது. சரிங்களா? வுட் எரிக்கிறது கூட ஃபாசில் ஃபியூல் தான். சரிங்களா? விறகு கட்டி எரிக்கிறது இதெல்லாம் ஃபாசில் ஃபியூல்ஸ். இந்த ஃபாசில் ஃபியூல்ல இருந்து நம்ம நான் ஃபாசில் ஃபியூலுக்கு மாறிடும். நான் ஃபாசில் ஃபியூல்னா அப்படியே ஆப்போசிட். எதெல்லாங்க? இந்த விண்ட் எனர்ஜி, இந்த சோலார் எனர்ஜி, ஹைட்ரோ பவர், இந்த மாதிரி ஃபாசில்ஸ் இன்வால்வ் ஆகாத நான் ஃபாசில் ஃபியூலுக்கு மாறிடும் 40%. இந்த மாதிரி இந்தியா வந்து தானா முன் வந்து சொல்லியிருந்துச்சு. அதே மாதிரி சைனா பார்த்தீங்க அப்படின்னா 60 to 65% குறைச்சிடும் அப்படின்னே சொல்லியிருந்துச்சு.
அதே மாதிரி யூஎஸ் பார்த்தீங்கன்னா 28% குறைச்சிடுறேன். யூரோப்பியன் யூனியன் பார்த்தீங்க அப்படின்னா 40% குறைச்சிடுறோம். இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிஸும் தானாக முன் வந்து அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் கீழே என்டிசி அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் டிட்டர்மைண்டு கான்ட்ரிபியூஷன் தாமாக முன் வந்து பண்றது, அதான் நேஷனலி டிட்டர்மைண்டு கான்ட்ரிபியூஷன் வாலண்டரியா. இதை சொல்லிட்டு இதை வந்து எப்ப இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா 2020 இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது எல்லா கண்ட்ரிஸும் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா, அவங்க சொன்னதை செஞ்சாங்களா அப்படின்னா எந்த கண்ட்ரியுமே அவங்க சொன்னது செய்யல. ஏதோ ஒரு சில கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ் வந்து அவங்க சொன்னது கிட்ட பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா அவங்க சொன்னதுக்கு கிட்ட வந்துட்டாங்க. ஆனா நிறைய கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சைனா, யூஎஸ்ஏ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொன்னதுக்கு ரொம்ப பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ரீசெண்டா வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்க, இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் நம்ம இனி COP26 பார்க்கவே இல்லை, COP21. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். COP26 புரியணும், இப்ப என்ன நடக்குது அப்படின்னு புரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நடந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் ரொம்ப புரியணும். சரியா, அந்த COP21ல என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இந்தியா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த என்டிசி, ஓகேங்களா, நேஷனலி டிட்டர்மைண்டு கான்ட்ரிபியூஷன், தேசிய அளவில் தீர்மானிக்கப்பட்ட பங்களிப்புகளை வந்து என்ன பண்ணணும், சொன்னதோட விடக்கூடாது இல்லையா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்தது இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம என்னெல்லாம் பாரிஸ் அக்ரிமெண்ட்ல சொன்னோமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னொன்று வந்து செக்டர் பை செக்டர் பிளான்ஸ், அதாவது எல்லாத்தையுமே ஒன் ஃபிட் அப்ரோச் கொடுக்கக்கூடாது. சரிங்களா, எல்லாத்தையுமே வந்து ஒன் ஃபிட் அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஒன் ஃபிட் அப்ரோச் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாத்தையும் ஒரே மாதிரி கன்சிடர் பண்ணி ஒரே ஸ்ட்ராட்டஜியில் போகக்கூடாது. எலக்ட்ரிசிட்டியிலேருந்து சில எமிஷன்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு விஷயம். இப்போ வந்து வெஹிக்கிள், வண்டிகள்லாம் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்துனால வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த மாதிரி செக்டர் பை செக்டர் பிளான்ஸ் போகணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த கோல் செக்டரை பற்றி நம்ம ஆல்ரெடி நியூஸ் ஆஃப் த வீக் லாஸ்ட் மந்தோட நியூஸ் ஆஃப் த வீக் செகண்ட் எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல் செக்டர் நிலக்கரியை பற்றி நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸும் கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதில் பாருங்க, அந்த இந்தியா வந்து எவ்வளோ தூரம் இந்த நிலக்கரியை டிபெண்ட் ஆயிருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதில் தெளிவான வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ், ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் டிபெண்ட் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட 70% வந்து நம்ம நிலக்கரியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவ்வளோ தூரம் டிபெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ எமிஷன்ஸ் இருக்கும். அப்போ நம்ம அந்த கோல் செக்டரில் நம்ம டிபெண்டன்ஸை வந்து கம்மி பண்ணணும். இதெல்லாம் தான் இந்தியா வந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம போகணும். என்ன டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம தாமாக முன் வந்து தேசிய அளவில் தீர்மானிக்கப்பட்ட பங்களிப்புகள் என்டிசிஸ்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்தியா இதெல்லாம் பண்ணாதான் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் சொல்றாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், இது பாருங்க, அதாவது பாரிஸ் அக்ரிமெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் இந்தியாவை பொறுத்து, சரிங்களா, இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம என்னெல்லாம் சொன்னோம், நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், என்னெல்லாம் வாக்கு கொடுத்து என்னெல்லாம் காப்பாற்றுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நம்ம கிரீன் ஹவுஸ் கேசஸ், இந்த பசுமை இல்ல வாயுவை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 35% வந்து கம்மி பண்றோம் அப்படின்னா இப்போ எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து 21% வந்து கம்மி பண்ணிட்டோம். சரிங்களா, கிட்ட போயிருக்கும் 21%. நம்மளுக்கு இன்னும் 10 வருஷம் டைம் இருக்கு. ஓகே, 21% வந்து கம்மி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 40% மாறுறோம்னு சொன்னோமா ஃபாசில் ஃபியூல்ஸுக்கு, 35% வந்து நான் ஃபாசில் ஃபியூலுக்கு வந்து மாறிட்டோம். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 5% தான் இன்னும் 10 வருஷம் இருக்கு நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். அதே மாதிரி கார்பன் சிங்க், அதாவது கார்பன் சிங்க்னா ஒன்றும் இல்லை, இந்த கார்பன் சிங்க் அப்படிங்கிற டேர்மும் நியூஸ் பேப்பரில் வரும். ஒன்றும் இல்லை, என்ன அப்படின்னா இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு தொழிற்சாலை இருக்கு. சரிங்களா, இதுல இருந்து நிறைய புகை வந்து இந்த தொழிற்சாலையை வந்து எமிட் பண்ணுது. சரிங்களா, இந்த புகை எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா கார்பன்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இதுல மேக்ஸிமம் வந்து கார்பன் கண்டென்ட் தான் இருக்கும். இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா, நம்ம இந்த இண்டஸ்ட்ரி இந்த புகையை வெளியே விட்டுச்சு அப்படின்னா இதெல்லாம் அப்சர்வ் பண்றதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் லயபிள் டு பிளான்ட் மோர் ட்ரீஸ். சரிங்களா, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். சரிங்களா, அப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வெளியேற எமிஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ட்ரீஸ் அப்சர்வ் பண்ணிடும். இப்போ இதுதான் வந்து கார்பன் சிங்க், இதுதான் வந்து கார்பன் சிங்க்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ கார்பன் சிங்க் வெறும் ஃபாரஸ்ட் தான் கார்பன் சிங்கா? இல்லை, இதெல்லாம் கார்பன் சிங்க் அப்படின்னா ஃபாரஸ்ட் எல்லா கார்பனையும் கேப்சர் பண்ணி வைக்கும். இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லா கார்பனையும் கேப்சர் பண்ணி வைக்கும். அதே மாதிரி ஓஷன், கடல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கார்பனை கேப்சர் பண்ணி வைக்கும். வெட்லேண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சதுப்பு நிலங்களும் நிறைய கார்பனை கேப்சர் பண்ணி வச்சுக்கோம். பீட்லேண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா கார்பனை கேப்சர் பண்ணி கார்பன் சிங்கா ஆக்ட் ஆகும். இதுல மெயினான ஒரு விஷயம் வந்து ஃபாரஸ்ட். ஸோ நம்ம வந்து நம்ம கோல்ல சொல்லியிருக்கோம் என்டிசியில், நம்ம வந்து இந்த மாதிரி கார்பன் சிங்கை வந்து 2.5 to 3 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை வந்து
அடிஷ்னல் ஃபாரஸ்ட் ட்ரீ கவர், அதாவது நிறைய மரங்கள் காடுகள் எல்லாம் வளர்த்தி கிட்டத்தட்ட 2.53 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை வந்து கேப்சர் பண்ற அளவுக்கு நம்ம ஃபாரஸ்ட் வந்து வளர்த்திடுவோம் 2030 அப்படிங்கிற ஒரு இதுவும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த டார்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹாஃப் பண்ணியாச்சு, ஹாஃப் பூர்த்தி பண்ணியாச்சு. அதான் மொத்தம் உலக நாடுகள் 195 நாடுகள் கொடுத்த ஐஎன்டிசியில், அதாவது இன்டர்நேஷனல் டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷனில் இந்தியா வந்து ரொம்ப கிட்ட போயிருக்கு, இந்தியா மட்டும்தான் வந்து நல்லா பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டபிளான ஒரு விஷயம், கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து நம்ம ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக 2030 மேக்ஸிமம் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சிடலாம் இந்தியா. மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பின்னாடி இருக்காங்க, ரொம்ப ஃபார் பேக்காக இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க. சரி, இனி அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் வந்து நம்ம இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னென்ன டெய்லி நியூஸ்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த COP26 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 26 ஸ்காட்லாண்டில் நடந்திருக்கு இல்லையா, அவங்களோட முக்கியமான 4 கோல் என்ன அப்படின்னா, முதல் கோல் வந்து குளோபல் நெட் ஜீரோ ஆகணும். அதாவது எர்த்து, சரிங்களா, இந்தியா மொத்த பூமியும் வந்து நெட் ஜீரோ ஆகணும் அப்படிங்கிறாங்க. நெட் ஜீரோ அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம எமிஷனே தான், சரிங்களா, நம்ம எவ்வளோ கேஸஸ் வாயுக்கள் பொல்யூட் பண்ணுறோம் அது ஃபுல்லாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. நெட் ஜீரோ அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் பொல்யூட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணிடணும். நம்ம இப்போ முன்னாடி உங்களுக்கு கார்பன் சிங்கில் எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நம்ம எவ்வளோ தூரம் பொல்யூட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணிடணும். எப்படி பொல்யூட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், இண்டஸ்ட்ரீஸு, வெஹிக்கல்ஸு, இந்த மாதிரி கரண்ட் ஜென்ரேஷன், கோல் செக்டர்னு நிறைய பொல்யூட் பண்ணுறோம். அதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுறோம், இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டு, இந்த மாதிரி சிங்க்ஸ் எல்லாம் பண்ணுறோம், கார்பன் சிங்க்கு. இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது சயின்டிஃபிக்காக அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து எமிஷன் வெளியே வரும்போதே சயின்டிஃபிக்காக அப்போவே அதை வந்து கேப்சர் பண்ணிடலாம், அண்டர் கிரவுண்டில் புதைச்சி வைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நெட் ஜீரோ அச்சீவ் பண்ணணும். அதாவது நம்ம எவ்வளோ தூரம் வெளியே வருதோ அவ்வளோ தூரம் கேப்சர் பண்ணிடணும். இதை வந்து எர்த்து குளோபாக அச்சீவ் பண்ணும். ஒரு கண்ட்ரி இண்டிவிஜுவலாக நாங்கள் இந்த வருஷத்துக்குள்ளே பண்ணுறோம், இந்த வருஷத்துக்குள்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இப்போ வந்து ஒரு எய்மாக வந்து கொடுத்துட்ருக்காங்க, டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டு ப்ரொடெக்ட் கம்யூனிட்டிஸ் அண்ட் நேச்சுரல் அப்படி இயற்கையை வந்து பாதுகாக்கும். இதெல்லாம் வந்து முக்கியமான கோலாக இருக்குது. இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த நிதி, சரிங்களா. இன்னும் வந்து இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து இது சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா வந்து $100 பில்லியன் பர் இயருக்கு வந்து கொடுக்கணும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கும் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கும். எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து இதெல்லாம் ஃப்ரூட்டெல்லாம் அனுபவிச்சுட்டாங்க டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம், கரெக்டுங்களா. அவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் நல்லா அவங்க புகையெல்லாம் நிறையா வெளியே விட்டு நிறைய என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணி அதனால டெவலப் ஆயிட்டாங்க. ஆனால் இந்தியா மாதிரி நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள் இன்னும் அதை யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ நம்ம 2 பேத்துக்கும் ஒரே பிளாட்ஃபார்ம் கொடுத்தா சரியாக வராது, கரெக்டு தானே. அதனால வளர்ந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு, அண்டர் டெவலப் கண்ட்ரிஸ்லாம் வருஷம் $100 பில்லியன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அந்த டார்கெட்ஸ் கோல்ஸ்ல வந்து இருக்கு. அப்புறம் அந்த பாரிஸ் ரூல் புக், இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் போட்டாச்சு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு ரூல் போடணும்ல, அந்த ரூல், அதான் வந்து ரூல் புக். அந்த ரூல் புக் வந்து இன்னும் வந்து ஃபைனலைஸ் ஆகாமல் இருக்கு. ஸோ அதை ஃபைனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் இந்த COP26ஓட முக்கியமான எய்மா டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ட்ரி ஆப் தமிழ். உங்களுக்கு ஏதாவது இந்த நியூஸில் வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது குறைநெறிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட்டில் சொன்னால் தான் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதை வந்து மாற்றிக்க முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்ட்ரி ஆப் தமிழ் அப்படிங்கிற ஆப்புக்கான லிங்க்கு, இதோட முன்னாடி வீடியோக்கான லிங்க்கு, இந்த மாதிரி நிறைய லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ட்ரி ஆப்.